இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவுதான் தண்ணியில போட்டாலுமே நமக்கு வந்து வாட்டர் லாக் ஆகாது. ஏன்னா அதனாலதான் இதுக்கு வந்து IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது ஸ்பிளாஷ் டச், அதாவது கீழே போட்டா உடையாது அப்படின்ற மாதிரி நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த போனை வந்து நம்ம கீழே போட்டு பார்த்துடலாம். உண்மையிலே உடையலைங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ மொபைல்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன மாடலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா ஓப்போல லான்ச் ஆயிருக்கிற F27 Pro Plus அப்படிங்கிற மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த மாடல்ல சிறப்பு இருக்கு அப்படின்னா, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரக்டு மாடல்னு சொல்றாங்க. அப்படி என்ன ரக்டு மாடல்னு சொல்லி பார்த்தலாமா? IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு. IP69 அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது வாட்டர் லாக். நார்மலா வந்து ஒவ்வொரு போனும் பாத்தீங்க அப்படின்னா மழை ஈர கைப்பட்டாலோ இல்ல மழை துளி பட்டாலோ உங்களுக்கு வந்து வாட்டர் லாக் வாய்ப்பு இருக்கும். இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு IP69 ரேட்டிங் கொடுத்துறதுனால நம்ம வந்து எவ்வளவுதான் தண்ணியில போட்டாலுமே நமக்கு வந்து வாட்டர் லாக் ஆகாது. ஏன்னா அதனாலதான் இதுக்கு வந்து IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது ஸ்பிளாஷ் டச், அதாவது ஈரக்கையிலையும் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணும். இப்போ இந்த மாடல்ல OS பார்த்தோம் அப்படின்னா Android 14 கலர் OS 14 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜும், 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜும் ரெண்டு வேரியன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வரும். ரெண்டாவது இதோட சார்ஜிங் வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அதாவது சூப்பர் ஹுக் சார்ஜர் வரும். ஆனால் இதில் 67 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் நமக்கு கொடுத்துருந்தாலும் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80 வாட்ஸில் உங்களுக்கு அடாப்டர் இருக்கும். 27 Pro Plusல உங்களுக்கு முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு சூப்பர் அமோ LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோ LED டிஸ்பிளே கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து OS அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Android 14 கலர் OS 14 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது உங்களுக்கு MediaTek Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. இதில் ரேம்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியன்ட் என்னென்ன அப்படின்னா 8 128GB ஸ்டோரேஜும் 8 256GB ஸ்டோரேஜும் ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியில் 67 வாட்ஸ் சூப்பர் ஹுக் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். இதில் உங்களுக்கு மொபைலை பொறுத்தளவுக்கு 67 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் சப்போர்ட் பண்ணாலுமே பாக்ஸில் உங்களுக்கு 80 வாட்ஸ் அடாப்டர் உங்களுக்கு உள்ள இருக்கும். ஏன் அப்படின்றது உங்க சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதாவது அப்டேஷன்ல உங்களுக்கு 80 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு இதில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் அடாப்டர் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கு. ரகடு ஃபோன்னு சொல்றாங்க. உண்மையிலே இது ரகடு ஃபோன் தான். வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலுமே என் குழந்தைங்க உடைச்சிருச்சு, என் குழந்தைங்க தூக்கி போட்டுருச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, பாதுகாக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு, அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான மொபைல். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. போனை நம்ம கீழே போட்டு செக் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா வந்து கீழே போட்டா உடையாது அப்படின்ற மாதிரி நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இந்த போனை வந்து நம்ம கீழே போட்டு பார்த்துடலாம். உண்மையிலே உடையலைங்க. இன்னொரு தடவையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உண்மையிலே இது ரகடு ஃபோன் தாங்க. இதெல்லாம் வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எவ்வளோ தூரம் தூக்கி போட்டாலுமே டிஸ்பிளே உடையலை அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்களுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களே ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எப்படின்னு கேட்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ரெண்டாவது இதோட கேமரா ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 64 MP + 2 MP. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8 MP இருந்தாலும் உள்ள போய் ஆப்ஷன்ல போய் நம்ம வந்து 32 MP நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோர்ல போய் HRS கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 MP உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். கேமராவோட மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா ரோலக்ஸ் வாட்சோட மெட்டல் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எப்படி விழுந்தாலுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்பவே சேஃப்டியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 360 ஆர்மோர் பாடி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து இந்த டேமேஜ் ப்ரொடக்ஷன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க தாராளமா தைரியமா இந்த போனை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம்.